ஸ்ரீ சௌரம் எனும் இந்நிகழ்வு முதலில் புலனத்தில் ஒலிவடிவமாக அமைக்கப்பட்டது. பின்னர் காணொளியாக அமைக்கப்பெற்றது. புலனத்தில் நாம் இதை ஒலிபரப்பு செய்யும் தோறும் மதுரையைச் சேர்ந்த எனது சிற்றப்பா திரு வி. குமார் அவர்கள் ஒரு நாள் தவறாமல் இதை கேட்டு நன்கு அனுபவித்து அதற்கான ஊக்கத்தையும் எமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்கள் கொடுத்த ஊக்கமான வரிகளை இங்கே உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். வீரிய துவக்க சூரிய துதி அருமை. யாக்ஞவல்கிய புராணம் சிறப்பு. இவைகளை எடுத்து கூறாவிட்டால் இன்றைய இளம் தலைமுறையினர் அறியாமலே போய்விடுவர். தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் எடுத்து கூற ஞாபகப்படுத்திய மாதிரியும் அமைந்துள்ளது. அருக்கன் சரித சுருக்கம் அருமை. ஆதவன் நாமங்களின் விளக்கம் அருமை. பாரதிபன் ஆதித்யன் பற்றிய பாரதி பார்வையின் ரத்திப்பார்வை விளக்கத்திற்கு காத்திருக்கிறோம். அஞ்சனை மைந்தனின் விஞ்சு புகழுரை ஆரணங்கு வாழி. பரம்பரை உதய விளக்கம் அருமை. பகலவன் பெருமை பறவை பார்வையாக பயிற்றுவிக்கும் பாவை வாழி. வேத மாதவன் ஈந்தனை வாழி. வீரிய விளக்கமளித்த வனிதையே வாழி. வேண்டுதல் மந்திரம் தந்தனை வாழி என்று பலவாறாக நமக்கு ஊக்கமளித்து என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தினார். அடுத்ததாக